ஏமா கொஞ்சமாவது அறிவில்லையா உனக்கு? நீ என்ன தெரியுமா சொல்ற? என் பிள்ளைய நான் கொலை பண்ண முயற்சி பண்ணு சொல்றியா? அவளை எவ்வளவு பாசம் வச்சிருந்து தெரியுமா? ஏமா இத்தனோன்ல இருந்து அவன் வளர்ற வரைக்கும் அவனை நான் வளர்த்திருக்கேன், அவனை நான் கொள்ளுவேனா? இந்த பொண்ணு பாட்டுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைப்படுது, ஏதாவது சொல்லுது, என்ன ராதிகா நீ பாத்துட்டு சும்மா இருக்க? எங்க அப்பா அதை பண்ணுவாரு, எங்க அப்பா இதை பண்ணுவாரு, எங்க அப்பா அதை சொல்லி கொடுப்பாரு, இதை சொல்லி கொடுப்பாரு. உங்க அப்பா ஸ்கூலுக்கு போய் படிக்கணும்னு சொல்லி கொடுக்கலையாமா உனக்கு? என்ன சொல்றீங்க? எவ்வளவு தைரியம் தான் எங்க அப்பா பத்தி அப்படி பேசுவீங்க? நீங்க போய் சொல்றீங்க. மானச நீங்க தான் கடத்துனீங்க. குஷி அமைதியாக. பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? யுவன் என்னோட புருஷன், என் புள்ளையோட அப்பா இவரு. என்ன பண்ற நீ? குஷி உனக்கு மூளை இருக்கா இல்ல அதை இழந்துட்டியா நீ? முதல்ல இங்க இருந்து போ, நீ கிளம்பு. இன்னைக்கு நீ லிமிட்ட கிராஸ் பண்ணிட்ட குஷி. நீ இந்த அளவுக்கு மரியாதை கெட்டத்தனமா நடந்துப்ப நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீ குஷியே கிடையாது. கிளம்பு, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ராதிகா ஆண்டி, கிளம்பு. என் வார்த்தையை நம்புங்க. அவரு போய் சொல்றாரு. போய் அவர் இல்ல, நீதான் சொல்ற குஷி. நீ இதுக்கு முன்னாடியும் போய் சொல்லிட்ட, இன்னைக்கு மறுபடியும் போய் சொல்ற. இதுக்கு மேல எதுவும் பேசாம என் வீட்ல இருந்து வெளியே போயிடு குஷி. ராதிகா குஷி, நான் கோவத்துல ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு. போயிடு இங்க இருந்து. லீவ் ரைட் நவ. அம்மா, நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டேன். இப்போ பெரிய பாட்டி வீட்டுக்கு போலாமா? சம்பி, தலைவை தலைவை இதை ஏன்றும் தலைவை. அக்கா, நீங்க சம்பியை கூட்டிட்டு வந்தீங்களா? எப்படி அப்பா உனக்கு கீதைய கொடுத்தாரோ நான் சம்பிய கொடுக்கறேன். தேங்க்யூ. இவனை எப்பயுமே நீ உன் கூடவே வச்சுக்கோ. இவன் உனக்கு வர எல்லா ஆபத்துல இருந்தும் உன்னை காப்பாத்துவான். சம்பி, சம்பி, என் தம்பிய பத்திரமா பாத்துக்கோ. ஒருவேளை யாராவது இவனை தப்பான இன்டென்ஷன்ல பார்த்தாங்கன்னா இந்த வாட்டி நல்லா கடிச்சு விட்டுரு. டாக்டரால கூட சரி பண்ண முடியாத அளவுக்கு. ஓவரா மேல கை வச்சு தடவாத, அதுக்கப்புறம் ஒன்ன மாதிரி ஆயிட போறான். கையெடு கையெடு நீ முதல்ல. ஆமா, அது என்ன தம்பி? அவன் ஒன்னும் உன் தம்பி இல்ல, என் புள்ள. அவன் மானஸ் யுவன். DNA சர்டிஃபைட். DNA தெரியுமா? டெஸ்ட் பண்ணி பாரு. மானஸ், நீ உன் தலைமுடியை என்ன பண்ணி வச்சிருக்க? அப்படின்னா மோகனையா மானஸோட முடியை இதுக்காக தான் வெட்டினாரா? அதை வச்சு DNA டெஸ்ட் பண்ண பாக்குறாரா? இரு. ஹலோ ஹலோ, இதெல்லாம் எடுத்துட்டு போ, உன்னோட மாஸ்க், பேக். அதுக்கப்புறம் இதையும் என் மேல சொல்லாத, என் பேக் பிடிங்க வச்சுக்கிட்டாங்கன்னு. இன்னைக்கு எனக்கு வந்த கோவலையும் என் வாழ்க்கையில வந்ததே கிடையாது. ராதிகா, அக்கா. மானஸ், are you okay? Yes, I am. என்கிட்ட எதையாவது மறைக்கிறியா?
இல்லையே. அப்போ உனக்கு எப்படி தெரியும் குஷி முன்னாடில இருந்தே போய் சொல்லிட்டு இருந்தானு? உனக்கு எப்படி ராதிகா அவளோட பாஸ்ட் பத்தி எல்லாம் தெரியும்? அது ராதிகா ஒன் திங், என்ன ஒரு விஷயம் ரொம்ப நாளா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா என்னால அதை ஓப்பனா கேட்க முடியல. ஆனா இன்னைக்கு ஓப்பனா கேட்கிறேன், உனக்கு அந்த மோகனுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு? அந்த விஷயம் டெய்லி என் மண்டை போட்டு குடையுது. ஐ நீட் டு ஆஸ்க் யூ, உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது இருக்கா? என்ன பிரச்சனை உனக்கு? நான் என்னோட பிள்ளைக்கு பர்த்டே விஷ் பண்ணக்கூடாதா? மானஸ் உங்க புள்ள கிடையாது. இங்க பாரு, நீ பொய்ய 1000 வாட்டி சொன்னாலும் அது உண்மையாகாது, புரியுதா? சரியா? எனக்கு தெரியும், மானஸ் என்னோட புள்ளதான். இதுக்கு முன்னாடிலாம் நான் உன்கிட்ட எல்லா கேள்விக்கு நீ பதில் சொல்லியிருக்க. ஆனா இன்னைக்கு ஏன் சொல்லல? யுவன், நான் உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் கண்டிப்பா பதில் சொல்றேன். ஆனா இப்ப நான் அர்ஜென்ட்டா போகணும். ராதிகா, எவனாவது இதை தான் தூக்கிட்டு போங்கடா. கொன்று கிட்ட வந்து கொன்றுவணும். இருக்கிற பிரச்சனையில ஓய் ஓய், போதுங்கறல. எதுக்கு இப்படி அழற? உன்னோட ராமா தானே உன்னை திட்டினா? உன்னோட அம்மா திட்டாம வேற யார் திட்டுவா? பின்ன என்ன நானும் திட்டுவேன்? ஏன் திரும்ப திரும்ப அதையே சொல்ற? யுவன் அங்கிள் அப்படி, யுவன் அங்கிள் எப்படின்னு எப்படியோ இருந்துட்டு போட்ட விடு. போதும், இதுக்கு மேல அழாத. ஓகே, இப்ப நீ வேணா பாரு, உன்னோட ராமா உன் கண்ணீரை துடைக்க அங்கிருந்து ஓடி வர போறா. மிஸ்டர் மோகன், வந்துட்டாளா உன் ராமா? உங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கோங்க. ப்ளீஸ் கம். நம்ம வீடு தானே. மிஸ்டர் மோகன், நீங்க மானஸோட முடியை எதுக்கு வெட்டினீங்க? அவனோட முடியை என்ன பண்ணீங்க? ஓ, சோ ஸ்மார்ட். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அப்படின்னா இப்போ ராதா முன்னாடி மாதிரி அரை லூஸ் ஆகல, பெரிய அறிவாளி ஆட்டு போல இருக்கு. பேச்ச மாத்திர வேலை வச்சுக்காதீங்க. முதல்ல பாயிண்ட்க்கு வாங்க. எதுக்கு அவன் முடியை வெட்டினீங்க? என்ன பண்ணீங்க அவன் முடியை? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. ரிப்போர்ட்ஸ் இப்போ வந்துகிட்டே இருக்கும். 10 நிமிஷம் இல்ல? ரிப்போர்ட்ஸ்? என்ன ரிப்போர்ட்ஸ்? லேப் ரிப்போர்ட். மானஸ் என்னோட புள்ளதாங்கிறத ப்ரூவ் பண்ண ரிப்போர்ட் வரப்போகுது. நீங்க எப்படி இந்த மாதிரி பண்ணலாம்? அதான் பண்ணிட்டல, எப்படி பண்ணலாம்னு கேட்டா ஏன் அப்படி பண்ணீங்க? நான் என்ன வேணா பண்ணுவேன், எதுக்கு பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டேன். இன்ஃபேக்ட் பண்ணியே முடிச்சிட்டேன். இவ்வளவு பெரிய சிட்டில இருக்கோம். மானஸோட முடி, அப்புறம் என்னோட முடி. சிக் சிக் சாப் சாப். ஏப்பா ஆண்டவா, யாராவது வெளியே இருந்தா வந்து தயவு செஞ்சு தூக்கிட்டு போங்கடா. மானஸ் டே, ஏய் உனக்கு மானஸ் டே, இதை வந்து கூட்டு போடா. ஏய் ஷூ 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 ஷூ. இந்த யுவன் எதுக்கு ஃபோன் பண்றா? ஹலோ தம்பி, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. கூடவே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாவும் இருக்கேன். உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாமா இல்ல காலை வெட்டிடலாமான்னு? ஐயோ தம்பி தம்பி, நீ என்னப்பா சொல்ற? என்ன பாட்டி வந்துட்டீங்களா? பிரசாரை ஏத்துக்காதீங்க பாட்டி. உங்களோட காலையெல்லாம் நான் வெட்ட மாட்டேன். ஏன்னா உங்களை அதுக்கப்புறமா நான் மிரட்டினேன்னா வெட்டின காலோட எப்படி நீங்க ஓடுவீங்க சொல்லுங்க? சரி ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டா ஒண்ணு கேட்பேன். அதுக்கு நீங்க எனக்கு ஸ்ட்ரெயிட்டா தான் பதில் சொல்லணும். ஏதாவது சுத்தி வளைச்சீங்க, அப்புறம் நான் போனை வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா உங்க ஊருக்கே வந்துருவோம் உங்களை பார்க்கறதுக்கு.
இப்ப என்னோட கொஸ்டின் என்னன்னா, மோகனுக்கும் ராதிகாவுக்கும் நடுவுல என்ன? தம்பி சொல்லுவீங்களா மாட்டீங்களா? தம்பி, இதுல நான் என்ன சொல்ல முடியும்? எனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு எது கேட்கணும்னாலும் ராதிகா கிட்டே கேளு. எனக்கு எதை பத்தியுமே தெரியாதுப்பா. நான் ராதிகா கிட்ட கேட்கறதா இருந்தா உங்களுக்கு இப்ப ஏன் நான் ஃபோன் பண்ண போறேன்? வயசு அவ்வளவு ஆகுது, அறிவில்ல? ஏன் பாட்டி உங்களுக்கு என் மேல அன்பே இல்லைல்ல? அதனாலதான் என் பேச்ச கேட்கல. யாராவது என் பேச்ச கேட்கலன்னு வைங்க, அவங்கள என்ன பண்ணுவேன்னு தெரியுமா பாட்டி? மறுபடியும் உங்களை டார்ச்சர் பண்ணுவேன். எனக்கு ஓடுறதுன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். மறுபடியும் ஓடி 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 வேகமா ஓடி 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 வந்த அந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி வந்து நான் நிப்பேன். எனக்கு அதுக்கு கொஞ்ச நேரம் தான் எடுக்கும். அதனால நீங்க அங்க இருந்தே எனக்கு சொல்லிடுங்க என்ன இருக்கு சொல்லுங்க. தம்பி, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், கடந்த காலத்தை பேசாத, அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ. இப்போ உங்ககிட்ட நான் அட்வைஸ் வேணும்னு கேட்டேன், அது என்கிட்டயே டன் கணக்குல இருக்கு. இருக்கிற அட்வைஸே ஃபாலோ பண்ணாம சுத்திக்கிட்டு இருக்கேன். அதனால நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில சொல்லுங்க. பதில சொல்லுவீங்களா மாட்டீங்களா? இவன் தம்பி, என்ன மன்னிச்சிரு, நான் இத பத்தி பேச விரும்பல. ஹலோ, இவ்வளவு காஸ்ட்லி போன்ல இருந்து போன் பண்றது போனை கட் பண்றதுக்கு இல்ல. முதல்ல யாராவது என் போனை கட் பண்ணாலே அது எனக்கு பிடிக்காது. ஐயோ கடவுளே, ராதாவை பத்திர எந்த உண்மையும் இவனுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாதே. ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க மிஸ்டர் மோகன்? என் பிள்ளையை அடையறதுக்காக தான். அண்ட் உனக்குள்ள என் மேல காதல் இருக்குல்ல, அதை வெளியே கொண்டு வரதுக்காக. நீ ஒரு வேலை பண்ணு, பர்சானா போறதுக்கு உன் பேக்ஸ் எல்லாம் நீ பேக் பண்ணி வச்சிருப்பல்ல, அதை இங்க கொண்டு வந்துரு. அப்புறம் நீ அந்த புரோக்கர் கிட்ட சொன்னீங்க, அம்மா நீ அவன் கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்த? வீட்டை விற்க அவனை கூப்பிட்டல, எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு. சோ இப்போ நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு, அதாவது இந்த வீட்டை விட்டு யாரும் வெளியே போகல, இன்ஃபேக்ட் நீயே இந்த வீட்டுக்கு தான் வர போறன்னு. How's that? இரு, இதோ லேப் ரிப்போர்ட் வந்தாச்சு. அண்ட் இத நான் பார்க்க மாட்டேன், ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் மானஸ் என்னோட பையன் தான். இப்ப இந்த லேப் ரிப்போர்ட்ல என்ன எழுதிருக்குன்னு நீ பார்த்து சொல்லு. இப்ப நீயே சொல்ல இதுல என்ன எழுதிருக்குன்னு. பாரு. நான் இந்த ரிப்போர்ட்டை படிச்சுட்டேன், நீங்களும் படிச்சுக்கோங்க. மானஸ் அப்புறம் உங்களோட டிஎன்ஏ ரெண்டும் மேட்ச் ஆகல. என்ன? பாருங்க. என்ன?
மோகன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இப்ப எதுக்காக மானஸ்க்கு ஹேர் கட் பண்றான்? மை காட், இங்க என்னதான் நடக்குது? எனக்கு இதோட ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கே வேணும். இந்தாங்க. கொடுத்துடலாம் சார். பர்ஃபெக்ட். சார் தப்பா நினைக்கலன்னா உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. சார் உங்களுக்கு உங்க வைஃப் மேல சந்தேகமா? அட அதெல்லாம் இல்ல, எனக்கு என் மனைவி மேல முழு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் எதுக்கு இது? ஹலோ சார், நீங்க உங்க வேலையை பாருங்களேன். இதோட ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கே எனக்கு வேணும். ஓகே சார். என்னவா இது? என்ன முடிதா? வேற என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். மானஸோட சாம்பிளை கொடுங்க. என்னாச்சு மேம்? டிஎன்ஏ இந்த சாம்பிளை வச்சு பண்ணணும். ஐயோ இல்ல இல்ல, என்னாலலாம் முடியாது. இன்னும் வேணுமா? எவ்வளோ கேட்டாலும் கிடைக்கும். ஆனா நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் பண்ணா போதும். பண்ணிடலாம் மேம். தேங்க் காட், நல்ல வேளை நான் பார்த்துட்டேன் எல்லாத்தையும். இல்லைன்னா எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கும். இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் நடக்க போறது மானஸ் முடிக்கும், ஏன் முடிக்கும் தான். அது கண்டிப்பா மேட்ச் ஆகாது. ரிசல்ட் நெகட்டிவ் தான் வரும். ஒருவேளை நான் இன்னைக்கு மோகனோட டிஎன்ஏ டெஸ்ட்டை பார்க்காம இருந்திருந்தேனா என்ன நடந்திருக்குன்னே தெரியல. ஒரு ரகசியம் வெளியே வர ஆரம்பிச்சதுன்னா அதுலேருந்து பல ரகசியம் வெளியே வந்துடும். இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. இது 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 எப்படி சாத்தியமாகும்? ஆனா இதுதான் உண்மை மிஸ்டர் மோகன். நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன், மானஸ் உங்க பையன் இல்ல, உங்க பையன் இல்ல. ஆனா நீங்க அதை நம்ப தயாராவே இல்லையே. எப்பவும் போல இப்பவும் நீங்க என்ன நம்பவே இல்லைல்ல. என் புள்ளைய கூப்பிட்டு வச்சு அவனுக்கு முடிய வெட்டி அதை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்புறீங்க, அதுவும் எனக்கே தெரியாம. நான் நினைச்சிருந்தா நானும் இந்த டெஸ்ட் பண்ணி ஆதாரத்தை உங்க கண் முன்னாடி கொண்டு வந்திருக்க முடியும். ஆனா நான் அதை பண்ணல. ஏன் தெரியுமா மிஸ்டர் மோகன்? என்னன்னா உங்க மனச உடைக்க விரும்பல, அதனாலதான். ஆனா பாருங்க, நீங்களே உங்க மனச உடைச்சுக்கிட்டீங்க. சரி, இப்போ உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுல. இப்ப மானஸ் யாரோட பையன் யாரோட பையன் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது உண்மை கிடையாது ராதா. ஆனா இதுதான் உண்மை.